டாப் பியூட்டிஃபுல் பிளேஸில் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா இருக்கும். இந்த செம்மொழி பூங்காவில் பார்த்தீங்கன்னா சென்னையோட மத்தியில் இருக்குது. இது வந்து ஒரு 8 ஏக்கரில் வந்து இந்த செம்மொழி பூங்கா வந்து உருவாக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் ரெஸ்டாரண்ட்டாக தான் இதை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2010 வந்து இந்த பூங்கா வந்து நிறுவப்பட்டது தமிழக அரசினால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 700 வகையான செடிகள், பறவைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஊட்டியில் இருக்கிற மாதிரி எப்படி ஒரு பூங்கா ஊட்டியில் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த பூங்கா வந்து கொடுக்குது. இங்கே இருக்கிற ஒரு 700 வகையான செடிகளும் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் பார்த்த ஒரு கள்ளி செடி முதற்கொண்டு இங்கே வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷப்படுவீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பெரிய மரங்கள் வந்து இருக்குது. ஆலமரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, மரங்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறது, செடிகள் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான வண்ணத்துப்பூச்சி வந்து இங்கே வந்து இருக்குது. நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆனாவே வந்து வண்ணத்துப்பூச்சி வந்து ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவிலேயே மோஸ்ட் வெர்டிக்கல் ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் ஆகிற போய் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வைஸில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தோன்னே ரொம்ப வந்து அட்ராக்டிவ். சிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரே டிராஃபிக் சத்தமாக வண்டி புகையும் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வேணும் அப்படின்னா இந்த செம்மொழி பூங்காவுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து வேறு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா மொபைல் அலோடு. ஆனால் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தனி சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ட்ரைபாட்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 500 கம்மியாக இல்லை சார்ஜஸ்ஸு. அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துடாதீங்க. நாங்கள் அப்படி வந்துட்டு தான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறோம். ஒரு இடத்துல கூட நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரைவேசியான ஒரு இடம் வந்து இல்லை. நிறைய லவ்வர்ஸ் நிறைய பேர் வராங்க. பட் வந்தாலும் நம்மளுக்கு அந்த அவங்கள போய் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் வரவங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோடு வராதிங்க. கப்புள்ஸோடு வரவங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்குனா அது செம்மொழி பூங்கா மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த செடிங்களுக்கு பக்கத்துலேயே ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் அதோட பேரை வந்து குறித்து வச்சுருக்காங்க. இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட செடிகள் எல்லாமே வந்து காஸ்ட்லியான செடிகள்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு பார்க்கும் வந்து இங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து நாடகம் அந்த மாதிரி ஏதாவது வந்து கண்டென்ட் பண்ணிக்கலாம். இங்கே வாங்க வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்ட்டு. அடுத்ததான் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணா டவர் பார்க் தான் வந்திருக்கோம். இந்த டவர் பார்க் பார்த்தீங்கன்னா 1968 வந்து கட்டியிருக்காங்க. இந்த டவர் பார்க் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் வந்து கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டவர் பார்க்கில் வந்து எல்லோரும் போகிறதுக்கு வந்து அனுமதி அளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டவர் பார்க்கில் இருந்து மேலே இருந்து ஒரு பையன் கீழே குதிச்சு இறந்ததுனால மேலே யாரும் அலோவ் பண்ணுறதில்லை இப்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணா டவர் பார்க் பார்த்திங்கன்னா 1968ஆம் ஆண்டில் உலக வர்த்தக கண்காட்சின்னு ஒரு பகுதியாக வந்து இந்த டவர் பார்க் வந்து கட்டியிருக்காங்க. இந்த டவர் பார்க் பார்த்திங்கன்னா 15 ஏக்கருக்கு நிலப்பரப்பை வந்து கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீம் பார்க்கில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து விளையாடக்கூடிய ஒரு பார்க்கும் வந்து கட்டியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கவர்மெண்ட் என்ன தான் திட்டினாலும் இந்த பார்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன குப்பை கூட இல்லாமல் அவ்வளோ க்ளீனிங்காக வச்சுருக்கிறப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஈவினிங் டைமில் கராத்தே, சிலம்பம் போன்ற பல வகையான பயிற்சி வந்து இங்கே வந்து மேற்கொள்றதுக்கு கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த டவர் பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அண்ணா ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளையாடக்கூடிய பேட்மிண்டன், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் போன்றதெல்லாம் கவர்மெண்ட்டே இதுக்கான தனி ஒரு பிளேஸை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு டூர்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபஸ்ட் இடத்துல தான் வச்சுருப்பீங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மெரினா பீச் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெரினா பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டே ஆண்ட 4 தூண்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மெரினா பீச் எவ்வளோ ஃபேமஸோ அந்த அளவுக்கு இந்த தலைவர்களும் அவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸான தலைவர்கள்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸை
ஓகே, நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடமான வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஜூ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்பே இந்த ஜூ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது டேட் ஆஃப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 1985 வந்து இந்த ஜூ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் அனிமல் பார்த்தீங்கன்னா 2600க்கும் மேலே வந்து இந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 171 அனிமல்ஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் அனிமல். இதில் வந்து சிங்கம், புலி, கரடி அப்படின்ட்டு நிறைய விலங்கு வந்து இருக்குது. அதுவும் லயன் சஃபாரி இருக்குது. ஏன்னா லயனை வந்து நம்ம எப்படி ஹாலிவுட் பாட்டத்திலலாம் பக்கத்தில் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளை கொண்டு போய் லயன் பக்கத்துலேயும் புலி பக்கத்துலேயும் நம்மளுக்கு பக்கத்துலேயே காட்டுவாங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் போய் நடந்து போய் எல்லா விலங்கையும் வந்து தனித்தனியாக பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு எல்லா விலங்கையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சைக்கிள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆனால் நீங்கள் நடந்து போய் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீலே வந்து தனியாக இருக்கும். ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் வரது பார்த்தீங்கன்னா டைம் 5 மணி ஆயிரும். ஏன்னா அவ்வளோ விலங்கு இருக்குது, அவ்வளோ பறவைகள் இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸுன்னு சென்னையில் இது ஒரு பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து சுற்றினாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த விலங்கு பார்க்கலையே அந்த விலங்கு பார்க்கலையே அப்படின்னு தான் தோணுமே தவிர இது வந்து ஒரு நெவர் எண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ விலங்கு வச்சுருக்காங்க, அவ்வளோ பறவைகள் வச்சுருக்காங்க. இதை நான் இங்கே வந்து வீடியோவில் பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஓகே, இந்த விஷுவல் வந்து நீங்கள் வந்து மியூசிக்கோட பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டலூர் ஜூவில் ஃபுல் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபைனலாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யாருமே ரிவ்யூ பண்ணாத ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ராவல் வந்து ஒரு ட்ரீமாக இருக்கும். அந்த ட்ரீமில் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டணும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வரும். சென்னை அண்ட் பெங்களூர் அண்ட் டெல்லி. ஆனால் நீங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோட் பைக் ட்ராவல் பண்ணுங்கள். அவ்வளோ அழகான சிட்டியை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே போகலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பே பண்ணி ரசிக்கிறத விட நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கணுன்னா நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறது சென்னை சிட்டி ரோடு தான். நீங்கள் போகிறப்பே அவ்வளோ அழகான சிட்டியை வந்து நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். அதுவும் ஈவினிங் டைமில் மெரினா பீச்சும் ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் எல்லா விலாக்ஸும் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டிலே ஒவ்வொன்றா போய் நம்ம வந்து ரிவ்யூ எடுக்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இதான் எங்களோட ஃபஸ்ட்டு பிளாகிங். அதனால் ஏறக்குறைய இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதோட பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறோம்.